Hi friends, welcome to Sunday Kitchen channel. நான் உங்க வினஸ்ரீ. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போறோம். டைட்டில்ல பார்த்த மாதிரியே பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்றதை வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கேன். நல்லா மசிச்சுக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா கட் பண்ண பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஆரிகனோ சேர்த்துக்கோங்க, சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிரெட்டை எடுத்து மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த பவுடரை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம், இல்லைனா சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஸ்ட்ராங் ஃப்ளேவர் கொடுக்கும்ன்றதுனால சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு இது நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வர மாதிரி. உங்களுக்கு ஸ்பூனில் வாட்டமாக இருந்ததுன்னா ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கையில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கட்டும். தேவைப்பட்ட பிரெட் க்ரம்ஸு இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உருண்டை பிடிச்சோம்னா இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணும். இப்போ நம்ம இந்த மிக்சிங் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு கொஞ்சம் தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். உப்பு எதுவுமே சேர்க்கல, வெறும் கோதுமை மாவு தண்ணி போட்டு கரைச்சிருக்கேன். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த பொட்டேட்டோவை மிக்ஸ் பண்ணோம் பாருங்கள். இதை நல்லா ஒரு உருண்டை பிடிச்சி வடை தட்டுவோம் பாருங்கள். அந்த மாதிரி நம்ம வடை மாதிரி தட்டிட்டு இதுக்கு நடுவில் நம்மளுக்கு பிடிச்ச சீஸை வைக்க போகிறோம். சீஸை ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா மறுபடியும் இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த பொட்டேட்டோ ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா பிரெட் க்ரம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருண்டையாக நீங்கள் பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஈவினிங் இப்போ வந்து மழை சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பெங்களூரில். ஈவினிங் வந்து நல்லா ஒரு சுட சுட ஏதாவது காரசாரமாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். இந்த மாதிரி ஸ்நாக் ரெசிபீஸ் எல்லாம் இனிமேல் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் பட்டன் ரெண்டுமே கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமையே பார்க்கலாம். நம்ம உருண்டை பிடிச்சிருந்தோம் பாருங்கள். அதை வந்து இந்த கோதுமை மாவில் நல்லா டிப் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து ஆனதுக்கப்புறமா இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு நம்ம நல்லா கோட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் கோட் ஆனதுக்கப்புறமா கையில் இப்படி கொஞ்சமாக அந்த ப்ரெஸ் கொடுத்துருங்க. அப்படி உங்களுக்கு கையில் ஒட்டுதுன்னா இந்த மாதிரி ஸ்பூனில் நீங்கள் டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கையில் இந்த பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அப்படி ஒரு உருண்டையை ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் நல்லா அதில் ஒட்டிக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்படி நீங்கள் ரெடி பண்ணி மார்னிங் டைமோ ஆஃப்டர்நூன் டைம் கிடைக்கிறப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈவினிங்கு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறது அவ்வளோதான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயும் நல்லா காஞ்சாச்சு. இதுக்கப்புறமா ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். அதிகமாக போட்டுறாதீங்க, ஒடியறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் ஒரு 2-3 போட்டுக்கோங்க. உங்கள் கடாய் எந்த சைஸில் எடுக்கிறீங்க அந்த மாதிரி. இப்போ போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். மேலே வந்து உங்களுக்கு செம கிறிஸ்பியாக இருக்கும். உள்ள அந்த ஃப்ளேவரும் நீங்கள் சேர்த்துருக்கிற அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா கொடுக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுமே நான் எடுத்துட போகிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. சிம்பிள் அண்ட் ஈஸியான ஸ்நாக் கட்டியிருக்க சட்டுன்னு ரெடி ஆகிடும். நீங்கள் உருளைக்கிழங்க வேக வச்சு ரெடியாக வச்சுருந்தீங்கனாலே போதும். எல்லாமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணுற வேலை தான். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். பாருங்கள், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ ரெடி ஆனதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன்.
இந்த டொமேட்டோ சாஸோட சூடாக இதை சாப்பிட்றப்போ எப்படி இருக்கும்னு தெரியுங்களா? அப்படியே போயிட்டே இருக்கும் உள்ள. இன்னும் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள். அந்த உள்ளே அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி அவ்வளோ நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அந்த சில்லி ஃப்ளேக்ஸு, மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா? அந்த சில்லி எல்லாம் இந்த சீஸோட வரப்போ அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ரெசிப்பியை. ரொம்ப ஈஸியாக நான் உங்களுக்கு காட்டியிருந்திருக்கேன். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் கொடுத்து பார்த்த உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.